ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சினிமா உலகமே மாயான உலகம். இவ்வளவு பெரிய விஷயம்தான். இங்க எல்லாமே கிடைக்குங்கிற ஆசை இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது தான். ஆனா ஒரு டயத்துல ஒரு பெரிய அடி விழுந்துச்சு எனக்கு. இளையராஜா சாரோட சேர்ந்து நீங்க பணியாற்றியவே இல்லையே, ஏன் வேலையில நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு தெரியாம ஒரு டான்ஸ் மாஸ்டரோ ஒரு ஃபைட் மாஸ்டரோ ஒரு ஷாட் எடுத்ததே கிடையாது. தப்பு நடந்தா கூட எனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். உண்மையா நிஜமா வேலைன்னா வேலையில இருப்பேன். நான் சரக்கு அடிச்சு அடிமைப்படி எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுவேன். தரையை தொடணும். என் வாழ்க்கையில இந்த 30 வருஷத்துல ஒரு நாள் கூட தியானம் பண்ணாம இருந்ததில்ல. அது நாள்ல ஏதோ ஒரு நாள்ல நான் பண்ணிடுவேன். தியானம்லாம் பண்றீங்க, இலக்கியம் படிக்கிறீங்க. கம்போசருக்கும் கிரியேட்டருக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஐயோ, பெரிய கொஸ்டின் இருக்கு. நான் அம்மா பிள்ளை தான். அம்மா பிள்ளையா இருக்கிறவங்க தோக்கவே மாட்டாங்க. நீங்க ரொம்ப பிடிச்சு படிக்கிற நூல்கள் என்னங்க சார்? பல முறை படிக்க முயற்சி செய்து இன்னும் முடிக்காத ஒரு புஸ்தகம் இருக்கு. அது மிர்தாத்தின் புத்தகம். நீங்க அதை சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்தேன். தப்பிச்சு ஓடவே கூடாது. இதுல இருந்தும் பதில் சொல்லணும். அதுவே அவங்களுக்கு 10,000 கோடி திருப்பி கொடுத்ததுக்கு சமம். இப்போ நீங்க பேசும்பொழுது சில விஷயங்களை ஒரு அந்தரங்கமா ஒரு அந்தரத்துல இருந்து உட்பொருள் தெரிஞ்சு அப்படி நீங்க பேசுறீங்க. இந்த இன்டர்வியூல கூட கேட்கக்கூடியவர்களுக்கு அது கேட்டு விடுகிறது. ரூமி சொல்லுவாரு, தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு எங்கிருந்து வாய்த்தது இந்த தியானம், இந்த குருவாக சில பேரை நீங்கள் கண்டெடுத்தது, நீங்கள் அந்த நிலைக்கு போகுவதற்கான சூழலை அமைப்பது, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஏன்னா சினிமா தயாரிப்பு, திரைப்படம், அதனுடைய வணிகம், அப்புறம் இலக்கியம், ஹைக்கூ போட்டிகள், புத்தக வெளியீடுகள், புத்தகம் எழுதுவது, பத்திரிகைகளுக்கு எழுதிய இதெல்லாம் இருக்க யோகா, தியானம் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அதாவது சினிமானா நம்ம வெளியில இருந்து ஊர்ல இருந்து பார்த்து வந்தப்பெல்லாம் என்னன்னா, எனக்கு படம் பார்க்கறதும் படம் எடுக்கிறதும் ஒன்று நினைச்சிட்டு வந்தேன். நான்லாம் இதுக்கு இவ்வளவு கத்துக்கணும், இவ்வளவு வேலை, இது பெரிய ப்ராக்டிஸ் இருக்கு, இதுக்கு மிகப்பெரிய விஷயம்லாம் துளி கூட தெரியாது. சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். சூரியனுக்காக குழந்தை வரைந்த ஏணியில 3 படிக்கட்டுகள். அதுக்கு லாஜிக்கே கிடையாது. அதுக்கு 3 படிக்கட்டு வரைஞ்சா சூரியனை போய் அடைஞ்சிடலான்னு குழந்தை நினைக்குது. இந்த மென்டாலிட்டியோட தான் நம்மளாம் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தவங்க. இதுல எத்தனை படிநிலைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படிதான் இருக்கணும். நீங்க பறக்க பஸ் ஆசைப்பட்டுடணும். அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல் எல்லாமே. ஒரு ஆசைப்பட்டால அதான் ஃபிளைட்டு கண்டுபிடிப்போம். முதல்ல பறந்தா எப்படி இருக்கும்னு நினைப்பு பஸ் வேணும். அது மாதிரி ப்ராக்டிக்கலை பத்தி யோசிச்சோம்னா எதுவுமே சாத்தியப்படாது. அந்த ட்ரீமியா இருக்கணும். அந்த யோசனையும் அப்படிதான் இருக்கணும். இந்த சினிமா உலகமே மாயான உலகம். இவ்வளவு பெரிய விஷயம்தான். இங்க எல்லாமே கிடைக்குங்கிற ஆசை இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது தான். ஆனா ஒரு டயத்துல ஒரு பெரிய அடி விழுந்துச்சு எனக்கு. படம் எழுதி வச்சுட்டு ஒரு மிக முக்கியமான ப்ரொடியூசர் மாசமான 5,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. அவர் தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாருங்கிற நினைப்போட வெயிட் பண்றேன். அப்ப எனக்கு ஒரு பார்ட்டிக்கு அவர் கூப்பிடுறாரு. நான் நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இங்கே சென்னைக்கு வந்தப்போ நம்ம இஷ்டத்துக்கு தான் இருப்போம். நினச்ச நேரத்துக்கு ரூமுக்கு போவோம், நினச்ச நேரத்துக்கு படுப்போம். நம்ம சரக்கு அடிச்சு அப்படி தான் அடிப்போம். நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், நான் சரக்கு அடிச்சு அடிமைப்படி எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுவேன். தரையை தொடணும். 4 வம்பு பார்க்காம வீட்டுக்கு போகிறதில்ல. அடி அப்படிதான். நண்பர்களை தேடி தேடி போய் எங்கெங்கேயோ உட்காந்து எல்லாமே பண்ணுவோம். எந்த கண்ட்ரோலே இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர் அவர் தான் படம் பண்ண போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்றாரு. நான் பயப்படுறேன். எனக்கு தெரியுமே என்னை பற்றி. ஐயோ போனால் நம்ம கண்ட்ரோல் ஆக மாட்டோமே, போனால் தப்பாயிடும் சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்கிறேன். சாமி சும்மா வாங்க சாமி, ஏன்னா நான் கூப்பிட்டு வரமாட்டீங்களா, கம்பு பண்ணி கூப்பிட்றாரு. ஐயோடா என்னடா இது, சரின்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே எனக்கு இது வரைக்கும் பார்க்காத அட்மாஸ்பியரு. ஒரு மொட்டை மாடியில் பெண்கள் ஆண்கள் நல்ல ஒரு பாட்டு போட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு டான்ஸு நல்லா போயிட்டுருக்கு. என்ன அடிக்க சொன்னார். முதல்ல வேறான்னு சொன்னேன். 3 ரவுண்டுக்கு பிறகு அவர் கண்ட்ரோல் பண்ணாலும் நான் தட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஏன் சுதந்திரம், இவன் என்ன தட்டி விடுறான்னு ஒரு ரெமி மாற்றி மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் ஊற்றுனாரு, அடித்தேன்.
சாமி சொன்னா கேளுங்க சாமி சொல்லிட்டு என்ன மெதுவாக ட்ரை பண்ணுறாரு தடுக்கிறதுக்கு. நான் உள்ளே பூந்துட்டேன். ராம ஆண்டாள் ரஜினி சார் மாதிரி தான் ஆட்டம். கூட ஆடின பொண்ணு யாருன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் சம்திங் ஏதோ சம்திங் நான் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கேன். கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது என்ன, எனக்கு தெரியும் என்னை பற்றி. முடிஞ்சிச்சு, வந்துட்டேன். எப்பயும் போல் ஒர்க்கு ஃபாலோ பண்ணுறதுக்காக காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோனு எடுத்த நிமிஷத்தில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஃபோன் வச்சார். இத்தனை வருஷம் கட்டி காத்த மொத்த விஷயம் போட்டு உடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படியே வந்து உலகமே எனக்கு என்னன்னா பிளைண்டாக அப்படி தெரியுது. அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை மணி ஆச்சு, எப்படி நடந்து வந்தேன் எனக்கு தெரியல. அப்படி பிளாங்க் ஆயிடுச்சு. பிருந்தா அந்த ரூமில் இருந்தேன். என்னாச்சுரா கேட்டு, பிருந்தா ஏதோ சம்திங் நைட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம படம் நின்று போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் லைஃபே போச்சுங்கிற மாதிரி. நெருப்பில் விழுகிறதா, தண்ணியில் வந்து அந்த சோகம் போகுமா, அந்த துன்பம் போகுமா, அப்படி ஒரு ஃபீலு. பிருந்தா சார் மட்டும் அன்றைக்கி இல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்துக்குன்னு தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இப்போ என்னடா அவர் மட்டும் தான் உலகத்தில் ப்ரொடியூசரா, விடு, நீ முதல்ல வரமாட்டேன்னு சொன்னேன், உன்னை கூப்பிட்டு அவருடைய தப்பு, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு குளிக்க சொல்லிட்டு கூப்பிட்டு விவேகானந்த ஆசிரமம் கூப்பிட்டு போனார். பழைய கோயில், இப்போ புதுசாக ஒரு ஆசிரமம் இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற அந்த பழைய கோயில் மேலே போயிட்டு கண்ணமுடி உட்காந்து தியானம் பண்ணு. தியானம் எப்படி பண்ணுறது கூட தெரியாது, சும்மா கண்ணமுடி உட்காந்தேன். குறைந்தபட்சம் ஒரு 1 hour போயிருக்கும். தள்ளி கேட்குது மந்திரம்லாம், எனக்கு எதுவுமே கேட்கல. அப்படி டீப்பாக உள்ளே போயிட்டேன். அன்னைக்கு போனாள் அங்கே தியானம் செய்வது எப்படின்னு ஒரு சின்ன விவேகானந்தருடைய அவுட்லைன் போட்ட ஒரு புக்கு, அதை வாங்கிட்டு வந்துட்டு நோ ட்ரிங்க் நோ ஸ்மோக் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இதில் எதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதுவுமே நம்ம லைஃப்பில் வரக்கூடாது சொல்லி அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தியானத்தில் ஆரம்பித்தேன். ஒரு உண்மையான குரு கிடைச்சா நல்லா இருக்குமே, சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் நல்லா இருக்குமே ஃபீல் பண்ணும்போது வசந்த பாலன் என்னை கூப்பிட்டு போகிறான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வாடான்னு சொல்லி மணப்பாக்கத்தில் ராமச்சந்திரா மிஷன். அப்போ எங்கள் விழா ஒன்று பெரிய விழா நடந்து முடிஞ்ச டைம், பாபுஜி மகாராஜ்னு எங்கள் மாஸ்டர் 2வது குரு. அப்போது அங்கே உள்ளே போனவன் தான், சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இதாண்டா நம்ம இடம்னு முடிவு பண்ணி அப்போ உள்ளே போனாலும் தான். அதுக்கப்புறம் திரும்பவே இல்லை, கோயில் குளத்துக்கு கூட போக மாட்டேன். அதுக்கப்புறம் மெடிடேஷன் தான், நல்ல சிஸ்டம். இதயத்தில் டிவைன் லைட் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுறது. நம்மளுடைய திருமலருடைய திருமந்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சிஸ்டமே. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாயில் கோபுரவாசல், தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. இதுதான் நம்ம சிஸ்டமே. நம்ம உள்ளம்தான் கோயில், இந்த ஊன் உடம்பு தான் ஆலயம். யமம் நியமம் ஆசனம் பிரணயமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. இதில் தியானம் அந்த படியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நேராக முதுகு தண்டு இருக்கணும், தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக்கி மிக அற்புதமான ஒரு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் கிளீனிங்னு ஒன்று இருக்குது. என் வாழ்க்கையில் இந்த 30 வருஷத்தில் ஒரு நாள் கூட தியானம் பண்ணாமல் இருந்ததில்லை. அது நாளில் ஏதோ ஒரு நாளில் நான் பண்ணிடுவேன். ஷூட்டிங் நடந்தால் கூட தள்ளி உட்காந்து சேர் போட்டு நான் பண்ணி முடிச்சிருவேன். இதுதான் இந்த யோகா பயிற்சியில யாருக்கெல்லாம் நீங்க குருவா இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்க? குருங்கிற வார்த்தை நம்மளுக்கு மாஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் மாஸ்டரா மாறணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. இங்கே உள்ள வந்தவங்க எல்லாமே சிங்கம் மாதிரி மாற்றணும், ஒவ்வொருத்தவங்களும் மாஸ்டர் தான் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணதான் அவங்க விரும்புவாங்க. குருநாதரை நான் மாஸ்டர்னு கூப்பிடுவோம். எனக்கு வந்து இந்த ட்ரெயினராக நான் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அபியாசம் பண்ணுறவங்க பேர் அபியாசி. என்ன மாதிரி அவங்களுக்கு கீழே உள்ள உலகம் மொத்தம் இருக்காங்க, ப்ரெசப்டர்ஸ்ன்னு பேர் எங்களுக்கெல்லாம். நான் நிறைய பேருக்கு நான் சிட்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ஆளை 3 நாள் கண்டினியூவாக வரணும். அந்த 3 சிட்டிங் பிறகு அவங்களே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கலாம். இது இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் குருவா இருக்கிறீங்களா? கொடுத்துருக்கேன். ப்ரெசப்டராக இருந்து சிட்டிங் கொடுத்துருக்கேன். மேலேருந்து நம்ம குருநாதர்கள் அவங்க இருக்காங்க, மாஸ்டர்ஸ், அவங்களுக்கு கீழே நம்ம நின்று வேலை செய்யறோம். கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் திடீர்னு உலகம் வந்து வேற பக்கத்துல உங்களுக்கு கதவுகளை திறந்து விடுது. ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க நீங்க. எல்லாருமே வறுமையின் காரணமா ஒரு சில்லு போல் சிதறி இருந்த உங்களுடைய குடும்பம் அன்பினால் கட்டமைக்கப்பட்டு அப்புறமா உலகத்தின் பல்வேறு முகங்களை நீங்கள் பார்த்து பழகி இப்போ சினிமாவில் லிங்குசாமி என்றால் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எந்த அனுபவத்தை நீங்கள் மிக குறிப்பிட்ட அனுபவமாக நினைக்கிறீங்க? இப்போ சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த வாழ்க்கையே முடிஞ்சிச்சுறான்னு. அவர் பேர் வந்து ப்ரொடியூசர் பேர் ஞானவேல். நான் சொல்லுவேன் கிண்டலா, ஞானவேல் சார் மூலமாக ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவேன்.
அந்த ஞானவேல் சார் ஆனந்தம் படம் பார்த்து முடிச்சுட்டு அவரால் தான் இவ்வளவு நான் தெரிஞ்சிருக்கேன். அது புரியாம படம் பார்த்து வெளியில வந்த உடனே, சாமி என்ன ஒரு படம் சாமி, வாங்க சாமி சரக்கு போடுவோன்னாரு. அட பாவி, உங்களாலதான் மொத்தமா நான் விட்டுட்டு இருக்கேன். இந்த இதுல அப்பு கமலஹாசன் வந்து அப்படியே திரும்பி பாப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு. அடுத்தடுத்து வெற்றி, அதற்கு பிறகு கடன், அதற்கு பிறகு பொருளாதார சரிவுகள், மறுபடியும் இப்படி அலைக்கழிக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு நிதானமா கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க? எப்படி மீண்டு வந்தீங்க? பதித்த எல்லா தடங்களும் அடுத்த அலைவரை தான். இது என்னுடைய கவிதை. சரி, நிறைய பார்த்தாச்சு. சென்னைக்கு வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு டயத்துல பார்த்தா உச்சத்துல ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் பார்த்தா காணா போயிடுறாங்க. திடீர்னு பெரிய மயக்கம் மாயை ஒரு சிலர் மேல இருக்கு. சடனா பார்த்தா அவரை காணோம் திடீர்னு. அப்படி கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு மட்டும் நிகழல, அது நிறைய பேருக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. ஐயா ஒரு கவிதையில சொன்ன மாதிரி, எனக்கு கீழே எத்தனை பிணங்களோ எனக்கு மேலே எத்தனை பிணங்களோன்னு ஒரு கவிதை முடிப்பார்ல அவரு. அந்த மாதிரி நத்திங், அப்படியே ஒரு ஃப்ளோ தான் வாழ்க்கையே. ஒரு சிலர் நேரம்னு சொல்லுவான், ஒரு சிலர் வந்து முன்னோருடைய ஆசீர்வாதம்பா, ஒரு சிலர் வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிக்க கூடாதும்பா. ஆளாளுக்கு 1000 வரும். எல்லாத்தையும் தாண்டி தனியா உட்காரும்போது நம்மளுக்கு ஒண்ணு தோணும், அந்த ஃப்ளோவில் அப்படி போக வேண்டியதான். இளையராஜா சாரோட சேர்ந்து நீங்க பணியாற்றியவே இல்லையே, ஏன்? ஆனா இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணல. ஆனா அவரோட பாட்டெல்லாம் வந்து இப்போ கேட்டு அவர் பாட்டெல்லாம் சொல்லி தான் டியூனே வாங்குவேன். யுவன் சங்கர் ராஜாட்டெல்லாம் நம்ம குடும்ப சொத்து தான் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அவரும் கரெக்டா தப்பே இல்லை சார் சொல்லுங்க பாரு. ரெஃபரன்ஸ் மற்றவங்க கிட்ட சொல்றதை விட அவருக்கு சொல்லும்போது நம்ம பாட்டுதான் சொல்லிட்டு எடுத்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியான ஒரு படம் அமைஞ்சும் போது இந்த விடுதலை படம் பார்த்துட்டு ஹாரி ஜெயராஜ் சார் ஃபோன் பண்ணார் எனக்கு. அவர்லாம் வந்து சாகுற வரைக்கும் அவருக்கு சாவே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு ரெக்கார்டிங்லன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஏன் சார் நாங்களாம் டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரு படம் பார்த்து இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிறோமே, நீங்களாம் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொல்கிறேன்ல, அது அது அந்த பழக்கம் இது வரைக்கும் எனக்கு யார்கிட்டையுமே பேசி இல்லை. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். அவர் மிகப்பெரிய ரசிகன் ஹரி சாரும், பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் சொல்லுவார். ஒரு படம் ரீ ரெக்கார்டிங் நடக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார். துப்பாக்கி இதில் ஃபோன் பண்ணார், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் கரெக்டாக சொல்லுவார். சப்ஜெக்ட் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும் அவருக்கு, காமெடி சென்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவர் சொன்னார் இந்த வார்த்தையை, நானும் விடுதலை பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன், என்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ இன்னும் அந்த ஃபெஸ்டிவலுக்காக அனுப்பின வெர்ஷன் 4 hours பார்த்தேன். அதில் ராஜா சார் ஒரு ஒர்க்கு ஒன்று இருக்கு, அது ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கணும். அப்படி பண்ணியிருக்காரு ஒர்க்கு மாஸ்டர். பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இப்பயும் டிராவல்ல அவர் தானே நம்மளுக்கு. சார் நீங்க தியானம்லாம் பண்றீங்க, இலக்கியம் படிக்கிறீங்க, கம்போசருக்கும் கிரியேட்டருக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஐயோ பெரிய கொஸ்டினா இருக்கு. அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு சொல்ற அளவுக்கு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். இல்ல, ஒரு விஷயத்த கம்போஸ் பண்றது, ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது, இசை அமைப்பது, இசையை உருவாக்குவது. இளையராஜாலாம் உருவாக்குற இடத்துல இருக்கார். கிரியேட்டர் ஒரு அமைப்பாளர் இல்ல. ஆமா, வந்து இறங்குதுங்கிறாரு அவரே. நான் சும்மா ஒரு கருவிதாங்கிறாரு. ஒரு டயத்துல எல்லாம் தீபாவளி டயத்துல எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும், எவ்வளவு நான் பிரசாத் ஸ்டுடியோல பார்ப்பேன். அப்ப வந்த புதுசுல எல்லாம் எவ்வளவு நிற்பாங்க அவருக்காக. இன்னைக்கு ரைட்ஸ் அவரை பத்தி நிறைய இதெல்லாம் பேசுவாங்க. பாட்டு கொடுத்தா 10,000 வாங்கிட்டு போனவங்க எல்லாரும். அவர்லாம் கிரேட். அது கல்யாண்ஜி சொல்வார் சார், உன்னை சுற்றி நீ எப்பொழுதும் இரு காற்றை போல அப்படிம்பாரா. இப்போ ராஜா சாருடைய இசைனா காற்றை போல அவர் நம்மளை சுத்தி இருக்கிறாரு. உண்மைதான், இசையால. கரெக்ட், நிச்சயம். ஏதோ ஒன்றை உருவாக்குகிறார். கரெக்ட். பல நேரங்கள்ல திடீர்னு அதை கேட்டு முடிச்ச உடனே இப்பவே போய் ராஜா சார் பார்க்கணும் போல தோணும். சரி, ஓகே, எனிவே ஒரு சிலது தள்ளி அப்படி இருந்து ரசிக்கிறோம் இல்லையா. அந்த அந்த பாடல்கள் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இன்னைக்கு காலையில் கூட அவங்க பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல மூடு வரணும், ஒரு பாசிட்டிவான ஃபீல் வரணும்னா என்ன பண்ணுவேன்னா, ராஜா சாருடைய நல்ல சாங்ஸ் 4-5 கேட்டுருவேன். உதாரணத்துக்கு வந்து அந்த பாலமுரளி கிருஷ்ணா பாடின அந்த பாட்டு சின்ன கண்ணன் அழைக்கிறான், எத்தனை வாட்டி கேட்டாலும் சரிதான், அது வந்து வேற ஒரு இதா இருக்கும். எனக்கு ராஜா சாருடைய ஒரு நல்ல பாட்டு கேட்ட உடனே என்ன ஃபீல் வரும்னா, நமக்கு காது நல்லா இருக்கு, நமக்கு உணர்வு நல்லா இருக்கு, நம்ம மறுபடியும் கேட்கலாம். அழகிய கண்ணே அது மாதிரி.
அது மாதிரி உதிரிப்புக்களுடைய ரீ ரெக்கார்டிங், அடடடா. அப்பா என்ன ரீ ரெக்கார்டிங்! முள்ளுமலன் படத்துடைய ரீ ரெக்கார்டிங், நாயகன் படத்துடைய ரீ ரெக்கார்டிங், தேவர் மகன் ரீ ரெக்கார்டிங்கே தனியா ஒண்ணு. அவருக்கு என்ன சென்ஸ், ஒரு முறை படம் பார்த்துட்டு அப்படியே டகடகன்னு நோட்ஸ் எழுதுவார். முதல் மரியாதைக்கு அது பிடிச்சு பண்ணல, பிடிக்காம பண்ண படத்துக்கே இப்படி ஒரு ரெக்கார்டிங். சலங்கை ஒலி எவ்வளவு மாஸ்டர் பீஸ், அவர் கிரேட் மாஸ்டர். நம்ம பாரதிராஜா சார் சொல்றாருல, எதுவுமே இல்லாதப்ப அந்த பூட்டுல ஒரு கம்பியை கட்டி அப்பயே அதை ஒண்ணு பண்ணுவாருன்னு சொல்றாங்கல்ல, அவர்லாம் வந்து. இப்போ உங்களோட வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க பல தளங்கள்லயும் ஒரு இடைவிடாம பயணிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலையோட உட்கார்ந்து மனிதர்களோட பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னை போன்ற மக்களுக்கு. இப்போ நீங்க ரொம்ப பிடிச்சு படிக்கிற நூல்கள் என்னது? சமீபத்தில் கூட சொல்லக்கூடாது, பல முறை படிக்க முயற்சி செய்து இன்னும் முடிக்காத ஒரு புஸ்தகம் இருக்கு. அது மிர்சாத்தின் புத்தகம். நீங்க அதை சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்தேன். ஆமா, இன்னும் முடிக்கல. நிஜமா சொல்லணும்னா அதை இன்னும் முடிக்க முடியல. இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் படிக்கும் போதும் ஒவ்வொரு சார் 7 பக்கம் தாண்ட முடியாது சார், மறுபடியும் வரணும். ஆமா ஆமா, அது ஒரு ஜந்தர் மந்தர் மாதிரி நம்மள சுத்தி விட்டுரும் சார். அதே மாதிரி தம்மபதம், ஓசோ எழுதின தம்மபதம். யாருடைய மொழிபெயர்ப்பு சார் படிக்கிறீங்க? மொழிபெயர்ப்பாளர் யாருன்னு பார்க்காம விட்டேன். பெரியார்தாசன் எழுதியிருக்காரு. அது வந்து இவரு யாரு, நம்ம அது வந்து அம்பேத்கர் எழுதின, அம்பேத்கருடைய அது வச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கும். புத்தர் ரொம்ப பிடிக்கும். புத்தர் ரொம்ப பிடிக்கும். புத்தர் சார்பான எது இருந்தாலும் நான் வந்து அது என்னன்னா, ஆளாளுக்கு ஒண்ணு எழுதி புத்தருங்கிற மாதிரி இப்ப எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையானதை தேடி பார்க்கணும். வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான புக்கை நீங்க படிக்கிறீங்கன்றதுனால சொன்னேன். அப்புறம் சார் சமீபத்தில் தேடிட்டு இருக்கேன் ஒரு புக்கை. அதுவும் ஒரு வேளை என்ன எங்கேயாவது தேடிட்டு இருக்கலாம். வந்த உடனே நம்ம நண்பர்கிட்ட கூட கேட்டேன், கதிர் சார்ட்டையும் இன்னொரு நண்பர்கிட்டையும் அவர்கிட்டையும் கேட்டேன். சிக்னேச்சர் ஆன் வாட்டர், ஓசோ வந்து ஹைக்கூ போயம்ஸ் பத்தி ஆற்றின உரை இருக்குல்ல, அது புஸ்தகமா வந்திருக்கு. சமீபத்தில் கேட்காத ஆளே கிடையாது. கொஞ்சம் புஸ்தகங்களை பத்தி பேசுற யார்கிட்ட இருந்தாலும் கேட்டுருவேன். அது இன்னும் எனக்கு கிடைக்கல. அதான் படிக்க ஆசைப்படுற, வெயிட் பண்ற ஒரு புக்கு. உங்களுக்கு வாசிக்கிறதுக்கான நேரம் எல்லாம் கிடைக்குது? நல்ல சங்கசாதான் கிண்டலுக்கு சொல்லுவாரு, புக் யாரா கொடுத்தா அப்படியே வாசிக்கிறதுக்கான டைமும் கொடுங்க. இந்திய படங்கள் இல்ல தமிழ் தவிர்த்து, தெலுங்கு தவிர்த்து, தென்னிந்திய படங்கள் தவிர்த்து, வேற ஹிந்தி படங்கள் தவிர்த்து வேற என்ன மொழி படங்கள் பார்ப்பீங்க? ஈரானியன் படங்கள் பார்ப்பேன். ஹாலிவுட் படங்கள் நிறைய பார்ப்பேன். சரி. ஹாலிவுட் அப்புறம் திரும்ப திரும்ப பிடிச்ச படத்தை மறுபடியும் பார்ப்பேன். வந்து நம்ம ஒரு சில படங்கள் வந்து நம்ம டயர்டா இருக்கும்போது எனர்ஜியே இல்லாம இருக்கும், சில நேரங்கள்ல எம்டியா இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு எனர்ஜி வேணும்னா என்ன படம் தெரியுமா பார்ப்பேன்? மதர் இந்தியா பார்ப்பேன். மதர் இந்தியா போட்டு துனியா அந்த சாங் ஸ்டார்ட் பண்ணும் போதே துத்திடும். நம்மளுக்கு நெச்சமா இருக்கும், உண்மையா இருக்கும். அப்படி ஒரு படமாடான்னு தோணும். அப்புறம் நம்ம இவங்களை பத்தி பேண்டிட் குயின், அந்த படம் இந்தியாவில் வந்த ஆகச்சிறந்த படங்கள்ல அது ஒரு முக்கியமான படம். ஆமா. திடீர்னு சோலையை போட்டு பார்ப்பேன். சோலையை பார்த்தா எனர்ஜி வந்துடும். சேகர் கபூர். ஆமா, சோலையை பார்த்தா எனர்ஜி வந்துடும். அப்புறம் உலகத்துல நிறைய தடவை பார்க்குற படங்களை வந்து பிரிட்டி உமன் படம் வந்து திரும்ப திரும்பி பார்ப்பேன். பிரிட்டி உமன் பார்ப்பேன், ரோமன் ஹாலிடே பார்ப்பேன். அப்போ கிளாடியேட்டர் என்ன படம், அவ்வளவு உண்மையா இருக்கும். எல்லாமே எங்கேயும் போலித்தனமே இல்லாம நிஜமா இருக்கும். மணிசார் படங்கள நாயகன் பார்த்தா போதும், கண்ணீர் வரும். தேவர் மகன் திரும்ப 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 பார்க்குற படங்கள்ல தேவர் மகன் இருக்கும். முள்ளும் மலரும், சங்கராபரணம், கிளாசிக்கான ஒரு சில படங்கள். நம்ம பண்றது வந்து கொஞ்சம் ஓரளவு என் படத்தை கொஞ்சம் இலக்கியமா, கொஞ்சம் ஒரு ஃபைட் எடுக்கும்போது கூட கொஞ்சம் லட்சணமா ஏதாவது இருக்குன்னு ஏதாவது நினைச்சாங்கன்னா அது ராம்கோல் வர்மா, பாசில் சாரு, அப்புறம் வந்து விஸ்வநாத் சாரு, மணி சார், பாகிரே சார், இவங்க தான் எனக்கு எப்பயுமே பின்னாடி எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க. சலங்கை சில படங்கள் பார்த்துட்டு அது நம்மளை ரொம்ப பாதிச்சிரும். மறுபடியும் பார்க்கணும்னு தோணாலும் பயமா இருக்கும், பார்க்கறதுக்கான தைரியம். அந்த மாதிரி ஏதாவது படம் இப்படி எல்லாம் ஒரு கதையை யோசிக்க முடியுமா? மிரண்ட படங்கள்ல மணி சித்திரத்தாள், அதான் எங்க சந்திரமுகி.
அதோட ஒரிஜினல் வெர்ஷன் சொல்றேன். எப்படி அந்த கதையை யோசிச்சிருப்பாங்க? ஸ்பில் பர்சனாலிட்டின்னு ஒரு விஷயத்தை எப்படி இந்த ரைட்டு யோசிச்சிருப்பான்? ஒரு கைதிரிக்கிறவரால் தான் அந்த கதையை யோசிச்சிருக்காங்க. அந்த கதை மேல எப்பயுமே எனக்கு வந்து ஒரு மிரட்சி இருக்கும். அதே மாதிரி சிக்ஸ்த் சென்ஸ், அந்த படம் மிகப்பெரிய மிரட்சி எனக்கு. அந்த கதை எப்படா யோசிச்சாங்கன்னா, சமீபத்துல திருஷ்யம் மிக அற்புதமான ஒரு படம். மகாராஜா என்ன ரைட்டர் அந்த பையன், என்ன எழுதிட்டாங்க, இப்படி ஒரு கதை நம்ம திங்க் பண்ணிட மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கும். அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். சார்பெட்டா பெஸ்ட் 100 பிலிம்ஸ் நான் போட்டா சார்பெட்டா கொண்டு வந்துடுவேன். அது மாதிரி நம்ம சுதா கோங்கரா பண்ற படங்கள் வந்து அந்த 2 படமுமே சூரரை போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெற்றிமாறன் உங்களுடைய மிக முக்கியமான விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ரொம்ப அற்புதமான படம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஆடுகளம் படத்துல எல்லாம் வந்து அந்த அந்த கடைசியா வந்து அது நம்பவே முடியாம அந்த ஹீரோ துடிப்பாங்க சார். அதெல்லாம் என்னால மறுபடியும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்ம மனசை வந்து போட்டு கவ்வுற படைப்பாளர்கள். இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்ககிட்ட உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய சிறிய வயதிலிருந்து அந்த பயணங்கள், உங்கள் குடும்பம் எல்லாம் உங்களோடையே பயணிச்சிட்டு இருக்கு. லக்ஷ்மிபுரம், குடவாசல், மூலங்குடி, மஞ்சக்குடி, சரி, கும்பகோணம், இந்த ஊர்களும் உங்கள் நினைவுகள். நான் நினைச்சிட்டு இருந்தேன் லட்சுமிபுரம்னா எம்ம ஊர் மட்டும்தான் லட்சுமிபுரம்னு. பார்த்தா தெருவுது ஊருக்கு பல 10 லட்சுமிபுரம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வளர்ந்து எங்கெங்கயோ சுத்தும் போது ரொம்ப ஆச்சரியம். இந்த ஒரு ரோட்ல போறப்போ, பெங்களூர் ரோட்ல போறப்போ லட்சுமிபுரம் மட்டும் இல்ல, பக்கத்திலேயே அருங்குளம் ஊரும் பார்த்தேன். அது எங்க ஊர் பக்கத்திலேயே 3 கிலோமீட்டர் உள்ள ஊரு. இது என்னடா இது, இப்படி ஒரு வில்லேஜ், இப்படி ஒரு நகரத்தை தான் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இப்படிதான் உருவாக்குவாங்களோ ஊர்கள்லாம் செய்யும் போது. உலகத்திலேயே லட்சுமிபுரம் எங்க ஊர்னா எங்க ஊர் மட்டும்தான் நினைச்சேன். பல லட்சுமிபுரத்தை நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். லட்சுமிபுரம்னா உண்மையிலே லட்சுமி கடாட்சியமான ஊர் தான். விளையும், அப்படி விளையும். அந்த நிலக்கடலை பறிச்ச வாசம் இன்னும் எனக்கு இருக்கு அந்த ஊர்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். நாங்கள் வந்து பேசிக்கா பல வருடங்களுக்கு முன்னாடி இங்கே செட்டில் ஆன தெலுங்கு குடும்பம். பல வருடங்களுக்கு முன்னாடி. எனக்கு எழுத படிக்க தெரிஞ்ச மொழி தமிழ் தான், சிந்திக்கிற மொழி தமிழ் தான். அதான் பாரதிராஜ் சார் நான் ஒரு தடவை கேட்டேன், உங்களுடைய மொழி எது சார், உங்களுடைய தாய்மொழி எதுன்னு கேட்டேன். நீனே என்கிட்ட போய் தாய்மொழி எதுன்னு கேட்குறேன்னாரு. சொல்லுங்க என்ன, தமிழ் அப்படின்னாரு. என்னுடைய தாய்மொழி என்னன்னு கேளுங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு தாய்மொழி தான் தமிழ், என் பாட்ட மொழியே தமிழ் சார்னு. ஏன்னா தமிழ்லேருந்து தான் தெலுங்கெல்லாம். அதனால என்னுடைய பாட்டன் மொழி தெலுங்கு. ஒரு மொழி ஆசிரியை பாட்டன் மொழி தமிழ். நான் சொல்றேன் சார், எந்த மொழியில் நீ சிந்திக்கிறாயோ அதுதான் நம் தாய்மொழி. ஆமா, அந்த லட்சுமிபுரத்துல எல்லாம் தெலுங்கு பேசுற குடும்பங்கள். அங்கிருந்து மைக்ரேட் ஆகி குடவாசல் வந்த பிறகு எனக்கு ஊரே புதுசா தெரிஞ்சது. எங்க ஊர்ல எல்லாமே ஒரே லிங்கசாமி யாரா பையாவே இக்கடேற்றா யாராவது ஒருத்த கை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு விட்டுருவாங்க. இங்க நான் வழி தவறிட்டேன். முத எங்க குடவாசல் வந்தப்போ ஜாமான் வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு திரும்பி வரேன், எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாமே வந்து தமிழ் பேசுற குடும்பங்கள், தமிழ்ல பேசுறாங்க எல்லாருமே. அங்கேயும் தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, ஆனா மேக்சிமம் தெலுங்கு பேசுற குடும்பங்கள்லாம் நிறைய இருக்கும். பார்த்தா யார்கிட்ட கேட்கறது, எப்படி அந்த வீட்டுக்கு போறதுன்னு அந்த குடவாசல் குச்சிப்பாளைய தெருன்னு அந்த தெருவுல போய் எங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குல்ல. அந்த 6வது படிச்சுட்டு இருக்கப்போ அது குடவாசல் வந்து நாங்க ஒவ்வொரு வீடா மாறி மாறி இருப்போம், வாடகை வீடு மாட்டிட்டே இருப்போம். ஒவ்வொரு வீட்லயும் நான் என்ன ஹைட்ல வளர்ந்துட்டு இருக்குன்னு கோடு போட்டே இருப்பேன். அந்த நிலப்படியில நின்று பார்ப்பேன், நானும் எங்க தம்பியும். ஒவ்வொரு வீட்டுக்கு போறப்ப இது என் ரூம் சொல்லிட்டு போயிட்டு அந்த ரூம் போய் உட்காருவோம். அதே மாதிரி மூலமுடிங்கிறது நான் 1வது படிச்சாங்க. எங்க தாத்தா வீடு எங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஊர் அது. அதுக்கப்புறம் மஞ்சக்குடியில நான் வந்து ஸ்கூலு சுவாமி தயானந்த ஸ்கூலு. இதுதான் ஸ்கூல் முழுக்க படிச்சீங்களா? படிச்சதாங்க. +2 முடிச்சேன். அதுக்கப்புறம் கும்பகோணம் கல்லூரி. என்ன சப்ஜெக்ட் சார் நீங்க? எக்கனாமிக்ஸ். ஆமா, பிஏ எக்கனாமிக்ஸ். ஆமா, எம்ஏ போக முடியல, இங்க போல. ஆமா. குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் நம்ம ஆனந்தம் படம் தான் நம்ம குடும்பம் சொல்லியிருந்தேன். என்னுடைய வீட்டில் நம்ம பசங்கன்னா போஸுக்கு வந்து ஸ்டைன் பெரிய பையன், கீழே 2 பொண்ணுங்க, அவருக்கு ட்வின்ஸ் ஸ்ரீனிகா சீசன். எனக்கு வந்து 2 பொண்ணுங்க, சியாமலா சண்மதா. பெரிய பொண்ணு வந்து நம்ம எலக்ட்ரானிக் மீடியா முடிச்சுட்டு நம்ம ஃபீல்டுக்குள்ளே தான். நம்ம பேரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, யாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் பயங்கர கிரியேட்டிவ், இதுக்குள்ளே தான் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. சண்மதா வந்து இப்போ தான் வந்து 3rd இயர் சைக்காலஜி செல்லா மேரிஸில்.
சின்னண்ணனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு வினோத்னு சொல்லி அவரும் நடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பெரிய அண்ணனுக்கு வந்து 2 பொண்ணுங்க, சரண்யா சத்யான்னு. பெரிய அண்ணன் மாப்பிள்ள வந்து கும்கி பட 2 படத்துடைய ஹீரோ. ஆமாம், அவர் லவ் மேரேஜ். முதல் முறையாக எங்கள் குடும்பங்களில் ஒரு லவ் மேரேஜ். அந்த பையன் வேற முதல் முறையாக அது ஷாக்கு எங்கள் குடும்பத்தில். நம்மளுக்கு ஒரு பெரிய இங்கே வந்து எல்லாம் பார்த்ததுனால அதெல்லாம் எனக்கு எப்பயுமே இல்லை. நான் ஸ்கூல் டயத்துலேருந்து காலேஜ் படிக்கிறப்பலேருந்து எனக்கு அந்த தாட்டே கிடையாது. எல்லாரும் ஒன்று தான் நினைக்கிற ஆள். நம்ம கவிஞர் கவிதை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அது பெரிய சண்டை வீட்டில் வந்து பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அது எப்படின்னு சொல்லி நான் தான் பெரிய சப்போர்ட்டு. அவருக்கு ஃபுல்லாக கூட நின்று அந்த கல்யாணத்துக்கு கூட நின்னது நான் தான். போஸும் அப்போ எதிர்த்தார் பயங்கரமாக. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே போஸ் தான் முதல் ஒரு ஹீரோவை நடிக்கிறான் சொன்னது போஸ் தான். அவர் தான் கும்கி படத்துடைய 2ல் அவர் தான் ஹீரோ. படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், மனைவி பேர் சொல்லாம விட்டுட்டேன், தனலட்சுமி. ஆமாம், போஸ் மிஸ்ஸஸ் சித்ரா, அவங்க 2 சிஸ்டர்ஸ். அவங்க தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். சரி சரி சரி, ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கிறீங்க. என்னுடைய வெற்றி தோல்வி என்னுடைய சம்பளம் எதுவுமே எங்கள் வீட்டில் அவங்கள பாதிக்காது. அவங்க வந்து எல்லா காலகட்டத்திலையும் எப்பயுமே ஒரே மாதிரி தான், அதே தனம்தான். ஆமாம், என்னுடைய தனமும் நீதான், என்னுடைய லட்சுமி நீதான்னு சொல்லுவேன் நான். அவங்க பெருசாலாம் கமெண்ட் அடிக்க மாட்டாங்க, கமெண்ட் அடிச்சா ரசிப்பாங்க. ஆனா ஒரே ஒரு தடவை ஒண்டி நல்ல கமெண்ட் ஒன்று அடிச்சாங்க. ஏய், அறிவு கட்ட தனமா பேசாதுன்னு. நான் அறிவு கட்ட தனம் தானேன்னாங்க. பரவாயில்லையா, ஜாகிரதையா பேசண்டா, இந்த பக்கம் இருந்து வருதுன்னு நினைச்சேன் நான். அம்மா லோகநாயகி அவங்க பேரு, அப்பா பேர் நம்மாழ்வார். ஆமா, அம்மா வந்து இப்பயும் அம்மா கிட்ட போயிட்டு நீ உட்காந்தீங்கன்னா கதை கதையா சொல்லுவாங்க. தெலுங்குல சொல்லவிட போடுவாங்க. கத்தலி வித்தாய காரணாலு 2ஆய நின்ன சச்சின குந்தியலி நேண்டு கூறாய குந்தியலி சப்பினவாண்ட சச்சி 6 நெல்லாய அப்படிம்பாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அர்த்தம்? அதாவது நேத்து செத்த முயல் இன்னைக்கு குழம்பாயிடுச்சான், ஆனா முயலை கொன்னவன் செத்து 6 மாசம் ஆச்சான். எப்படின்னு கேட்பாங்க. பதில் சொல்றது வரைக்கும் யோசி அப்படின்றாங்க. எவனோ ஒருத்தன் மரத்துல தூக்கு மாட்டி தொங்கி இருந்திருக்கான், 6 மாசம் ஆச்சு, கயிறு இத்து போய் முயல் கீழே இருக்கு, விழுந்து முயல் செத்து போச்சு. இது விடை. இப்படி பட்டி விக்ரமாயத்துல இருந்து ஆரம்பிச்சு மகாபாரதத்துல இருந்து அந்த சேனலை ஓபன் பண்ணீங்கன்னா என்னை விட அவங்ககிட்ட நீங்க பேட்டி எடுக்கணும், பிச்சிருவாங்க, அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. ஆமா, அப்படியே அம்மா மாதிரியே இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க. நான் அம்மா பிள்ளைதான். ஆமா, தாயை மதிக்கிற அம்மா. நான் இங்க வந்தோடனே நான் அம்மாவை கூப்பிட்டு என் கூட வச்சுக்கிட்டேன். என் கூட இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பிள்ளையா இருக்கிறவங்க தோக்கவே மாட்டாங்க. அப்பா 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 மேல பயமே கிடையாது. துண்டை கட்டிட்டு டான்ஸ் போடுவார் எங்க கூட, மேல தலையெல்லாம் தலைப்பாக்கிட்டு. பெரிய அண்ணன் மேலதான் பயம். பெரிய அண்ணன் இங்கேருந்து வந்துட்டாருன்னா எந்திரிச்சு நின்றுவோம். ஏன்னா குடும்பத்தை ஒரு கட்டத்தில் வரைக்கும் மேலே கொண்டு போனது அவர் தான். எல்லாமே எங்கள் அப்பாலாம் ஒரு கடையில் வேலை பார்த்துருந்தப்போ, அவரும் ஒரு கடையில் வேலை பார்த்தப்போ, ஊரில் விவசாய குடும்பமாக இருந்து இங்கே ஒரு கடையில் வேலை பார்க்குற மாதிரி அப்பா இருந்தப்போ, அவர் ஊர்லேருந்து வந்தப்போ அப்பாவை பார்த்துருக்காரு. அந்த ஓனர் வந்து நம்மளவர் போய் டீ வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு. ஓகே, அடிச்சிச்சு எங்கள் அண்ணனுக்கு. என்னடா அப்பா அங்கே வந்து டீ வாங்கி கொடுக்குறாரா, என்ன இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் சாப்பிட்றா, அதெல்லாம் ஃப்ரெண்ட்லேயே நம்மளை மரியாதையாக நடத்துவாங்க, நீ அதெல்லாம் யோசிக்காதரா அப்படின்ட்டு தோசை எதை வாங்கி கொடுத்துருக்காரு. வந்து அந்த தோசைக்கு சேர்த்து பில்லு கொடுத்தாரு பொருக்கு. இது என்ன தோசை, உன் புள்ள தின்னதுக்கெல்லாம் இங்கெல்லாம் பில்லெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதையும் தள்ளி நின்று கேட்டார். இன்னுமே அப்பா இனிமேல் வேலை பார்க்க கூடாதுன்னு தனியாக கடை வச்சார். அப்பாவை கல்லாவில் உட்கார வைக்கணும் முதலாளி ஸ்தானத்துலன்னு. அந்த தெரு மொத்தம் தேரடி வீதியில் தேவதா வந்த மாதிரி அவ்வளோ பெண்கள் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் குனிஞ்சத்தில் நிமிராமல் வருவார். சிகரெட்டு பழக்கமோ தண்ணி அடிக்கிற பழக்கமோ எதுவுமே இருக்காது. அந்த தெருவில் இந்த பெண்கள் வந்து சொல்லுவாங்க, உங்கள் பெரிய தம்பி இந்த தெருவில் குனிஞ்சத்தில் நிமிராமல் வருதும்பாங்க. எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கும். எங்களை கண்டிச்சாருன்னா பயந்து சாவும். அண்ணன் கூப்பிட்டுருக்காருன்னா எந்த தப்புக்காக கூப்பிட்டாரு, அதுவா இதுவா அப்படி ஓடும். எனக்கு சாதாரண கூட்டி ஏதாவது வேலை கொடுப்பாரு, போய் பார்த்துட்டு ஓடாம்பாரு. அப்பா தப்பியன்றா சாமின்னு இருக்கும். கரெக்டாக நான் யாருடைய காஸ்டியூம் ஏதாவது மாற்றி போட்டிருந்தானா, எங்கள் அத்தை பையனுடைய ட்ரெஸ் மாற்றி போட்டேன். இது என்ன சட்டை, யாருதுரா, இல்லை ராமசாமி, உன் சட்டை போட வேண்டியதுன்னா நீயே மாற்றி போட்ட, எனக்கு என்ன சட்டை இருக்குது,
நான் என்ன படம் பார்த்தேன் எல்லாம் அவருக்கு தெரியும். எங்கள் கடையில் தான் வந்து போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. ஒரு படம் பார்க்க போனோம்னா வந்து நிற்கணும். போன வாரம் தானே படம் பார்த்தீங்க, 1000 என்கொயரி கேட்பார். அவர் முன்னேறு மாதிரி அவர் சரியாக இருந்ததுனால தான் எங்களால் சரியாக இருக்க முடியாது. எங்கள் அண்ணன் பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கு பெரிய அண்ணன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உழைப்பு மட்டும்தான். பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த வீட்டில் கடையில் வந்து உட்காந்தாருன்னா தெய்வீகமாக வந்து உட்காருவார். கரெக்டாக இருப்பார் வேலையில். அவர் வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார். அவர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு கட்டம் வரைக்கும் குடும்பத்தை கொண்டு வந்தார். அவர் அப்படி இருந்ததுனால நம்மளை அப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ சின்சியராக இருக்க ட்ரை பண்ணுவேன். ஏன் வேலையில் நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு தெரியாமல் ஒரு டான்ஸ் மாஸ்டரோ ஒரு ஃபைட் மாஸ்டரோ ஒரு ஷாட் எடுத்ததே கிடையாது. தப்பு நடந்தால் கூட எனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். உண்மையாக நிஜமாக வேலைன்னா வேலையில் இருப்பேன். ஒரு நிமிஷம் முன்னாடி போக மாட்டேன், பின்னாடி போக மாட்டேமா, அப்படி தான் ஒர்க்லேயும் இருப்பேன். அதெல்லாம் வந்து என்னென்னா எங்கள் அம்மா அப்படி தான். அடிக்கடி எங்கள் அம்மாவை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். களை எடுத்துட்டு சொல்லுவாங்க, ஒரு கலையை கூட நான் மறைச்சது இல்லைடா அம்மா. பாலில் தண்ணி ஊற்றாமல் கொடுக்கண்டாம்பாங்க. தராசு முள்ளு கரெக்டாக இருக்கணும், அதில் எந்த தப்பு பண்ண கூட எங்கள் அண்ணன் சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா ஊர் மொத்தமும் கடன் வாங்கியிருப்பார். அவரை பார்த்தாலே கடன் கொடுப்பாங்களாம். அதே தான் ஜாதகம் தான் நம்மளுக்கு இருக்கு. அது மாதிரி கடனை ஊரை விட்டு கிளம்பும் போது முத அந்த ஊர்ல இருந்து வறுமையினால மைக்ரேட் ஆகி வந்த முதல் குடும்பம் எங்க குடும்பம் தான். எங்க அப்பா தான் கிளம்பினார் ஊர்ல இருந்து. அப்போ கடைசியா இருந்த ஒரு பசுமாடு 2000 ரூபாய் யாருக்கா கொடுக்கணுமா, அந்த மாடை வித்து அந்த காசோட கொடுத்து எங்க வந்திருக்காரு. எனக்குள்ள பெரிய நம்பிக்கை என்னன்னா, எங்க அப்பா எப்படி அந்த 2000 ரூபாய்க்கு அந்த மாடை வித்து கடன் அடைச்சாரோ அது மாதிரி நானும் என்னோட இந்த வாழ்நாள்ல நான் எனக்கெல்லாம் எங்கெல்லாம் வாங்கணுமோ என்னெல்லாம் யாரெல்லாம் நம்மளுக்காக தொழில் பண்ணாங்களோ அவங்க யாரையும் கைவிட மாட்டோங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே எங்க அப்பா மூலமா தான் உண்டு. அதே மாதிரி நான் கடன்ல இருந்தோ இல்லைன்னா இந்த பிரச்சனையில மீண்டு வந்தது எப்படின்னு ஃபியூச்சர்ல நான் இன்னொரு பேட்டியோ இல்லைன்னா ஒரு புக்கோ எழுதுனேன்னா மிக அற்புதமான விஷயங்கள் அதுல என்கிட்ட இருக்கு. ஒரு நாளும் யாருடைய போனையும் நான் அவாய்ட் பண்ணதே கிடையாது. இங்கதான் இருப்போன்னு எல்லாருக்கும் தெரியும். தப்பிச்சு ஓடவே கூடாது. இதுல இருந்தும் பதில் சொல்லணும். அதுவே அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி திருப்பி கொடுத்ததுக்கு சமம். அவங்க போன் எடுத்து பேசுறோம்ல, அதுவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, மதிக்கிறாங்க அவங்க நம்மளன்னு சொல்லி. அவங்க பேசாட்டினாலுமே அவங்க இருக்காங்களா நம்ம போன் பண்ணணும். என்ன சார் போனே காண ஒரு வாரமா நம்ம கேட்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நிறைய ஒரு லிஸ்டே என்கிட்ட இருக்கு. நான் எப்படியெல்லாம் அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணி போறேன், எப்படி வந்தேன்னு சொல்லி. கொஞ்சம் நல்ல தன்மைகள் வந்து நம்ம எல்லா மேல இருந்து நம்ம கூட இருந்தவங்க நம்ம எல்லா முறைலாம் ஒட்டிக்கிட்டது தான் வந்து கொஞ்சம் அதான் இருக்கு. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற சில மைனஸ்களும் அவசரம், கொஞ்சம் ஆர்வமா கொஞ்சம் வேகமா துடிப்பா ஒரு சில விஷயங்கள் செய்யறதும் அங்க இருந்தா வந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம மட்டுமே காரணம் இல்லை, பார்க்கலாம். மாறாத புன்சிரிப்பு, உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்களோ அதை சொற்களில் மாண்போடு பண்பாட்டோடு சபை நாகரிகத்தோடு அதை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், சொல்லுக்கு மிக முக்கியத்துவத்தை தந்து வாழ்க்கையை முன் நடத்தி செல்லுகின்ற ஒரு மேன்மை, இதெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நேரில் பேசிய ஒரு அனுபவம் எனக்கு. ஒரு மனிதர் படைப்பாளராக இருக்கிறார் என்றால் அது அவ்வளவு சுலபம் இல்லை. அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கலாம். ஆனால் ஒரு படைப்புத்தன்மையோடு இருப்பது என்பது பெரும் வலி சுமந்து கொண்டு இருப்பது போல்தான். அப்படி ஒரு படைப்பாளராக, திரைத்துறையில இயக்குனராக, தயாரிப்பாளராக, இலக்கிய கர்த்தாவாக, இலக்கிய வகைமையை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு மணிக்கொடி காலம், வானம்பாடி காலம் போல ஒரு ஹைக்கூ காலத்திற்கு அதை முன்னெத்தி ஏற்பிடித்தவர்களின் பின்னால் அந்த ஏரை மிக ஆழமாக உழுது செல்பவராக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருப்பவரும், யோகாவில் தியானத்தில் பயிற்சி பெற்று கொண்டிருப்பவருமான விவேகானந்தர் மீதும் ராமகிருஷ்ணரின் மீதும் மிக ஆழமான நம்பிக்கை கொண்டவருமாக இருக்கக்கூடிய திரு லிங்குசாமி அவர்களை இது நேரம் நேர்காணலில் கண்டோம், பேசினோம். அவர்களுக்கு இத்தனை லட்சம் பேர் உங்கள் சார்பாக, கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியில் ஆனந்த விகடன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.